வெல்கம் டு மை சேனல் எம்டி vlogger. ஆமாம், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான அபுபாய் பிரியாணி கடை தான் வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே வந்திருக்கேன், ஆனால் வேற ஒரு பிரியாணி சாப்பிட வந்தேன். அது வந்து மட்டன் நல்லி பிரியாணி. நிறைய பேர் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த ரீல்ஸ் அதிகமாக ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு ஒரு நான் 3 வாரம் வந்துட்டேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த வாரம் சனிக்கிழமை வந்தேன், இந்த வாரமே கிடைக்கல. ஸோ இவங்களோட சிக்கன் பிரியாணி காம்போ ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், ஏன்னா இங்கே சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இதில் காம்போவில் என்னென்ன வருதுன்னா, பிரியாணி, ஒரு முட்டை, பிரெட் அல்வா, 2 சிக்கன் 65, அப்புறம் நார்மலாக ஆனியன். பிரியாணி குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, நார்மல் டேஸ்ட் ஓகே. டேஸ்ட் எப்படின்னா, இந்த கல்யாண வீட்டில் சாப்பிடுவீங்கள்ல, கல்யாண பிரியாணி, ஸோ அந்த வீட்டில் செம்ம இருக்குது. ஆனால் என்ன, ஆயில் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, ஆனால் பீஸும் கொஞ்சம் கம்மி தான், மேக்ஸிமம் 2 பீஸ் தான் போடுறாங்க. இந்த காம்போ வந்து 180, ஓகேவா? ஆனால் 2 சிக்கன் 65 தான், 2 சிக்கன் 65 தான், ஒரு முட்டை. ஓகேங்களா? பெட் அல்வா அது எல்லாம் வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. 190க்கு டேஸ்ட் கொஞ்சம் ஓகே, டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் கரெக்டாக இருக்கு. ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு, என்னன்னு தெரியல. சாப்பிட கண்டுபிடிச்சிடுவேன். நீங்க எப்படி சொல்றேன்? சூப்பராக இருக்கு சீரியஸா. பீஸுமே ஆனால் இந்த காம்போக்கு இந்த ப்ரைஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் போடுறாங்க. 2 பீஸ் சிக்கன் 65, 2 பிரியாணியில் கொடுக்குற பீஸு, அப்புறம் பிரெட் அல்வா, அப்புறம் தயிர், பிரிஞ்சால், அவ்வளோதான். டேஸ்ட்டுமே ஓகே தான், அதாவது அவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு இந்த டேஸ்ட் ஓகே தான். இந்த பிரெட் அல்வா நல்லா இருக்கு. ஆமாம், ஒரு இடத்துல பிரெட் அல்வா ஒரு டேஸ்ட் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கு. அதே மாதிரி முட்டை கிரேவி, இந்த முட்டை கிரேவி சிக்கன் வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கு. கிரேவி சூப்பர் டேஸ்டாக இருக்கு. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க அபுபாய் கடை. நான் அண்ணா நகரில் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வேறு எங்கெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா அண்ணா நகர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஓகேவா? அதான் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கு. அதிக ஆயில் சாப்பிட்டா கொஞ்சம் உடம்புக்கு கெடுதல் தான், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் கம்மியாக சாப்பிடுங்க, அதுதான் பெட்ரு. ஆனால் சொல்ல போனால் நாங்கள் அண்ணா நகரே வரல, ஓகேவா? நாங்கள் எங்கே போனோம்னா, கேஎன்கேன்னு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். அங்கே என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிச்சு தான், எந்த கடைக்கு போனாலும் ரிச்சாக தான் இருக்குது. ஒரு 100 ருபீஸ்க்குள்ளலாம் அந்த மாதிரி கடையே கிடையாது, எல்லாமே ஹை ரேட்டு, 500 அந்த மாதிரி கடை. என்ன இங்கே கூட்டு போயிட்டான். மாமச்சா அவனுக்கு ஒளிமையமான எதிர்காலத்தை கட்ட சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே போனால் சுற்றி எல்லா கடையும் லைட்டு போட்டு தொங்க விட்டு வச்சுக்கானுங்க. இங்கே தான் இருக்குது பார்த்தா, அதான் ஒளிமையான எதிர்காலம், லைட்டு வெளிச்சு அதிகமாகுதா, ஃபுல்லாக கேர்ள்ஸு. அங்கே ஒரு பப்பு ஒன்று இருக்கு, எல்லாரும் ரிச்சு கேர்ள்ஸ் அந்த பப்புக்கு போயிட்டு இருக்காங்க. அதை கூட்டு போய் காட்டுறான். என்ன நீ சாப்பிட்ற மாதிரி ஏதாவது கணக்கை பார்த்தா சுற்றி காட்டுறான். ஆனால் எல்லாமே நம்ம வச்சுட்டு வராது, எல்லாமே ஹை ரேட்டு. அது வேலைக்காவான்னு சொல்லிட்டு எங்கடா போகலாம் பார்த்தோம். அப்போ தான் ஞாபகம் வச்சு அபுபாய் பிரியாணி கடை தான் இருக்கேன், நம்ம சாப்பிடலையே போயிட்டு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். இங்கே இன்னைக்காச்சும் அபுபாய் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். கியூ அந்த அளவுக்கு பெருசாக இல்லை இன்னைக்கு, பரவாயில்ல. பட் ஆனால் நான் கேட்ட நல்லி பிரியாணி கிடையாது. அந்த நல்லி பிரியாணி அப்படி எப்படி ஆகுது? 350 ரூபாய்க்கு நல்லி பிரியாணி. நீங்கள் யாராச்சும் இந்த 350 ரூபாய்க்கு சாப்பிட்டு இது ஒர்த்தா இல்லையான்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய ஹைப் கொடுக்குறாங்க, நாங்களும் இன்னும் சாப்பிட்டதில்ல. இப்பவும் கேட்டோம், இல்லைன்ட்டாங்க. சரி சிக்கன் மட்டும் தான் இருக்குது, அதுவும் காம்போ இருக்குது, 180 ருபீஸ். நாங்கள் சரி வாங்கிட்டோம். உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறோம். ஆனால் என்ன ஹைலைட் பார்த்தியா, என் வீடியோ பார்க்குறதே ஏதோ 30 பேர் 40 பேர் தான் பார்ப்பீங்க. நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன், சாப்பிட்டா சொல்லுங்கன்னு. இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஏன்னா கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுருக்கேன். நான் ஒன்றும் பொம்பளை புள்ள இல்லை, ஈஸியாக கெட் வித் ரெடி, அப்புறம் வெளியே போகிறது அங்கே போகிறது போட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கு. ஆம்பளை பையன்டா, கஷ்டப்படுறேன்டா, கொஞ்சம் வியூஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க தயவுசெய்து. இப்போ தான் நேற்று ஒரு பொண்ணு மாட்டு பொங்கலுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரீல்ஸ் போட்டுச்சு. நாளைக்கு மாட்டு பொங்கல் வருது,
எவனும் ஹாப்பி பர்த்டே கலாய்க்காதீங்க. அது 4 மில்லியன் மேலே போயிடுச்சு ரெடி. தயவுசெய்து பார்த்து பண்ணிவிடுங்க ரெடி. நல்லா இருப்பீங்க. மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை. பாய். அப்படியே வேற கடையை நல்ல நல்ல கடையை பார்த்து சொல்லுங்க.